ஏய் ஏப்பா விஷ்ணு பிரமா பதிதான்லப்பா பதிஞ்சு ஒரு பேப்பரை கொடுத்து குதறி எழுதி கொடுக்கான்லப்பா. அவனுக்கு நாய் மண்டை ஓடு மூளையை சொருவியான். சரியா? இப்போ இவர் சொருவு உச்சித்தலையில் ஒரு அடி அடித்து உள்ளே சொருவிரு, மண்டைக்குள்ளே சொருவிரு. ஏன்னா இவன் மாட்டணும்ல, கரெக்டாக அந்த வலைக்குள்ளே மாட்டி ரெடியாக இருப்பான். தூக்கி அந்த நேரத்தில் வானரப்பட இராணுவம் உள்ளே வரல தூக்கிடுவான். இப்போ எல்லா அதிகாரி உள்ளே போயிட்டான், ஆஜராகிட்டான். இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா கைலாசத்துலேருந்து நம்ம கணக்கு கொடுத்த கணக்கில் உள்ளே ஆஜராகிட்டான். கவர்மெண்ட் லாயரும் உள்ளே மாட்டிக்கிட்டான். இப்போ கவர்மெண்ட் லாயரை தூக்கணும்ல, எல்லா கணக்கு வரணும்ல. அதுக்கு தான் இப்போ நீதிமன்றத்தை கரெக்டாக வழி நடத்தி தப்பு செஞ்சவனை தூக்கி உள்ளே போடணுங்கிற கணக்கு அவர் கொண்டு வந்தார். கரெக்டாக வெற்றி ஆயாச்சு. அடுத்தாப்புல ஓட்டு முத்திரை போடுறான்ல, நங்கு நங்கு நங்குன்னு குத்தி இங்கே இடம் கிடக்கு, இங்கே இடம் கிடக்கு, இங்கே இடம் கிடக்கு கூறு அடித்து. இன்னொன்றுப்பா, நம்ம கைலாசத்துலேருந்து பத்திரம் போட்டோம் பூரா எங்கெங்கே கேஸு நடக்குமோ அங்கே போய் தான் வாங்குவானாம். இதே ஜோலியாக இருப்பானா. இந்த பத்திரம் போட்டுக்கான் பார்த்தியா, கேஸ் அதாட்டு நடக்கும், இது பத்திரம் போட்டு நம்ம அதாட்டு அடித்து போயிடலாம். இதே ஜோலியாக தமிழ்நாடு முழுவதும் அலையுதான். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இதே ஜோலியாக அலையுதான். தமிழ்நாட்டில் முழுவதும் இதே ஜோலி. லேண்டு பார்க்காம பார்த்தியா, புரோக்கர்கள் இதை பத்திரம் வாங்கி இதே ஜோலி. கேஸ் எங்கே நடக்கு, அந்த சொத்தை வாங்கி போடுவோம். கேஸ் நடக்கு, அதுக்கு லாயரை வச்சு நம்ம சமாளித்து இதை பேப்பர், அந்த மொட்டையன் பேப்பரு, அதான் நாய் மண்டை ஓடு மூளையை சொருவின பேப்பரை அள்ளி போட்டு நம்ம தூக்கி அடையணும் அலையுதான். கைலாசத்துலேருந்து அலையுதான். அப்போ எவ்வளவு அவனுக்கு அந்த பேப்பரில் வெறியில் இருப்பான். அப்போ அந்த வெறி இவனுக்கு ஏற்றி விடணும்ல. நாய் ஓடு நாய் மண்டை மூளை ஏற்றி விட்ரு. பத்திரப்பதிவு சப்புன்னு உச்சத்தில் அடித்து ஏற்றிடு. அடுத்தாப்பில் இவன் வெளியில் வென்று ஒரு பத்திரப்பதிவில் வெளியில் விரித்து போட்டு உட்காந்துருப்பான். இந்த காய்கறி விற்பான் பார்த்தியா கடைக்காட்டுகளில் எப்படி விரித்து போட்டு விற்கான், அந்த மாதிரி விரித்து கிடப்பான். ஒரு பத்திரப்பதிவுக்கு விரித்து சுற்றி கிடப்பான். எல்லா இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் தான் ஓவராக கிடக்கான். அதனால் இவனோட உச்சித்தலையில் ஒற்றை அரைஞ்சி நாய் மண்டை ஓடு மூளை யாருக்கு வென்று உள்ள ஆஃபீஸில் அனைத்தும் தட்டி மண்டையை ஒரு அடி அடித்து உள்ளே சொரியிரு. சரியா? கணக்கு முடிஞ்சு வச்சு உள்ளே மாட்டணும்ல. பெட்டியை தூக்கியில் உள்ளே தூக்கு எல்லாம் அனைத்தையும் அலசி அள்ளுவார். அதுக்கு தான் கணக்கை போடுதார். கணக்கை போட்டு ஏற்றி விட்டுதார். ஓடுறா பார்த்துக்கூடான்னு. அப்போ கணக்கு வந்துருச்சா, துஷ்டு வந்துருச்சாப்பா. பத்திரப்பதிவு வெளியில் வென்று உச்சித்தலையில் ஒரு அடி அடித்து பூரா நாய் மண்டை ஓடு மூளையை சொரிவிரு. நாய் மாதிரி வீட்டுகளில் போய் குதருவான். வென்றுகளில் அழகாக போய் குதருவான். எதை குதறணும், எதை புள்ள பேரம் பேத்தி வச்சுருப்பான், மகன் வச்சுருப்பான், இந்த முட்டை வச்சுருப்பான், அவனும் போய் கடித்து குதறணும்ல. குதற விடணும். பத்திரப்பதிவு மாதிரி அவனும் அவன் பொண்டாட்டி பிள்ளைய போய் கடித்து குதற விடணும். புரியுதா? இந்த 3 கணக்கு அவன் மண்டையில் சொல்லிட்டுனா அவன் ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் போய் குதருவான். பிறகு வெளியில் வந்தோடனே எப்படி வரும், அதான் கணக்கு. ஏப்பா இன்னொன்று, இந்த நாய் மண்டை ஓடு மூளை வச்ச உடனே அனைத்தும் தப்பு செய்கிற முறை அந்த நாய் மண்டை மாதிரியே வரான்ப்பா. ஊசியாக இப்போ நாக்கு தான் தொங்க விடாமல் இருக்கான். ஐயையோ கன்றாவியாக ஒவ்வொன்றும் அவர் விட்டோடனே பவரை விட்டுட்டார். அப்படியே முகம் சேப்பு வடிவாக வருதப்பா, நாய் மாதிரியே வரான். ஐயையோ எப்பா பவர் கடுமையான பவராக விட்டுட்டார். உலக நாடு, இந்தியா நாடு, தமிழ்நாடு பூரா இப்போ கடித்து குதருவான். முக்கால் சத்தியம்.